நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் டெக் பார். இந்த வீடியோட டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும். என்னடா 5 நிமிஷத்தில் எப்படி ஒரு ஃபோட்டோஷாப் லேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோஷாப்போட பேசிக்கை வந்து நீங்கள் என்னென்னு லேண்ட் பண்ணிக்கிட்டாலே அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபோட்டோஷாப் இல்லை அப்படின்னா கூகுளில் போயிட்டு ஃபோட்டோஷாப்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது நிறைய ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த ஃபோட்டோஷாப்புடைய பேசிக் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதனால வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஃப்ரீ வெர்ஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு இப்போ CS2, CS3, CS4 நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஃபோட்டோஷாப்ல ஒரு ஃபைல் வந்து நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஷார்ட்கட் Ctrl+N யூஸ் பண்ணேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய்ட்டு நீங்கள் நியூ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இதுக்கு வந்து ஃபைல் நேம் கேட்குது. நான் இப்போ இதுக்கு வந்து டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீசெட், அதாவது ப்ரீசெட்னா இதுலேயே ப்ரீசெட்டாக நிறைய டிஃபால்ட்டான சைஸஸ் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதை வந்து நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ யூஎஸ் பேப்பர் கொடுத்துருக்கோம். லெட்டர் நம்ம நார்மலாக ஒரு A4 சீட்டோடைய அளவு தான் இப்போ இதில் இருக்குது. இன்ச்சஸ் நீங்கள் இதில் வந்து சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் அதை உங்களுக்கு தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் வந்து 300 உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்தாப்புல நீங்கள் ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து கொடுத்துட்டு ஃபைலுக்குள்ளே போகிறோம். ஃபைல் லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைல் கிரியேட் பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸ். நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லுமே டூல்ஸ். இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் இன்னைக்கு இது எல்லாத்தையுமே சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பலை. நம்ம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 5 டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். நான் வந்து Ctrl+O யூஸ் பண்ணேன் ஷார்ட்கட். நீங்கள் இல்லைனா ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் கொடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் வந்து இப்போ நான் பேசுகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இதை 5 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன். கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கூட ட்ராவல் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஆல்ரெடி இப்போ இது வந்து நமக்கு புதுசாக கிரியேட் பண்ண ஃபைல். இப்போ நீங்கள் வந்து இது இம்போர்ட் பண்ண ஃபைல். இது ஒரு ஃபைல், அது ஒரு ஃபைல். பொதுவாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஒர்க் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோவில் வந்து சேவ் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறக்கான நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணியிருக்கீங்க, இமேஜில் போயிட்டு டூப்ளிகேட் கொடுக்கணும். டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவுடைய காப்பி வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஃபைல் நேம் வந்து 002.jpg. இது வந்து அதே மாதிரி காப்பின்னு இருக்கு. ஸோ இப்போ இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஃபைலை வந்து நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபைல் வந்துருச்சு. இந்த ஃபைல் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட் இருக்கா, அந்த பேக்ரவுண்டில் லாக் சிம்பிள் இருக்கிற வரை நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதை லேயராக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகே, நாம் இன்னைக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் 5 டூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 டூல்ஸில் ஃபர்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னா மூவ் டூல். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு எதனாலுமே ஜஸ்ட் டச் பண்ணி ட்ராக் பண்ணி இழுக்கிறதுக்கு இதான் யூஸ் ஆகும். நான் இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே இழுத்து விட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃபோட்டோ வேண்டாம். அதனால் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணி தான் பாருங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து நான் எங்கனாலும் என்னால் கொண்டு போக முடியும். இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வந்து ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னா Ctrl+T கொடுத்துருக்குறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்கான ஷார்ட்கட். நான் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து பெருசாக வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்து இந்த மூவ் டூல் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாலிகான் டூல். ஸோ இதுலேயே வந்து 3 டைப் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இந்த பாலிகான் டூல் யூஸ் பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி அதை கிராப் பண்ணுறது. இப்போ ஃபோட்டோஷாப்பாலே ஃபோட்டோ எடிட்டிங் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க டூல்ஸ் வச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக கிடைக்காது. நான் இப்போ வந்து உங்களுக்கு 5 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக கால் சைட்லாம் வரும்போது கரெக்டாக கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒவ்வொரு இடத்துலையும் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணணும். ஒரே இதாக எடுத்தீங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு இமேஜுக்கு ஸோ லாஸ்ட்டில் வந்து இது எங்கே பண்ணணும், நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த பாயிண்டில் வந்து கொண்டு முடிக்கணும். அப்போ தான் இது ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா.
இப்போ இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணீங்கன்னா தனியாக வெட்டி எடுத்த மாதிரி தனியாக தெரியும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து 0.5 நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து இதை நம்ம இந்த இதை வந்து ஒரு லேயராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே போனீங்கன்னா அந்த டெலிட் சிம்பிள் பக்கத்தில் கிரியேட் நியூ லேயர்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா Ctrl+J ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா நியூ லேயராக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஃபைலை வந்து நான் ஹிடன் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் நான் இதை வந்து திருப்பி இதை வந்து ரீசைஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். இப்போ நான் வந்து இது ஒரு ரெசியூம் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணி மேலே கார்னரில் வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ மூவ் டூல் பார்த்துருக்குறோம், அடுத்து வந்து பாலிகான் டூல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராப் டூல் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை கிராப் டூல் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிராப் டூல் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணி நமக்கு தேவையான சைஸை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறோம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ கிராப் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டூல் வந்து டெக்ஸ்ட் டூல். ஸோ டெக்ஸ்ட் டூல் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம டைப் பண்ணுறதுக்கு தான். அதுக்கு தான் நம்ம டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணிட்டு கூட இதில் வந்து டைப் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த கண்டென்ட் நீங்கள் அடிக்க போறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இதில் எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்திருக்கும். இப்போ நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம், இல்லை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நார்மலாக வேர்டில் நீங்கள் பண்ணுற மாதிரி சென்டர், ரைட், லெஃப்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த மாதிரி இதில் இருக்குது, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் மாற்றணும்னா உள்ளே போய் இதை வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இவ்வளோ தாங்க. இதில் மெயின் என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோஷாப் பொறுத்த அளவுக்கு பேசிக்காக நீங்கள் இந்த லேயரை வந்து கரெக்டாக படிச்சுக்கிடணும். ஏன்னா இந்த லேயர் வந்து உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் கிளிக் பண்ண லேயர் மாறும் பாருங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன், லேயர் மாறிச்சா? இப்போ இதில் வந்து இந்த சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த ஹிடன் ஆயிரும், கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நான் வந்து இப்போ என்னுடைய இந்த நேம் வந்து கிளிக் பண்ணுறேன், நேமுக்கு இது ஆயிடுச்சா? ஸோ இந்த லேயர் தான் நீங்கள் எங்கே இது எல்லாமே நீங்கள் எந்த ஆக்ஷன் பண்ணாலுமே எல்லாமே ஒரு லேயராக நீங்கள் இது வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ நீங்கள் அதுதான் பேஸ், அதை கவனமாக வச்சு ஒர்க் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஷாப் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கிறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.